தற்பொழுது தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அது கருத்து தான் சரியான கருத்து. பீகார் ஆந்திர பிரதேசத்திற்கு நிறைய நிதி உதவியை அள்ளி வாரி வழங்கியிருப்பதன் மூலம் தன்னுடைய ஆட்சி காலத்தை இன்ஷூர் செய்திருக்கிறது மோடி அரசு. ஸோ யானை பசிக்கு சோளப்பொரி, இந்த அமௌண்ட்டெல்லாம் அங்கே ரஜினி பாஷையில் சொன்னால் ஜுஜுபி, அங்கே இது ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு அவங்க திருவோடியாந்திரத்தை ஒரு 6 மாதம் தள்ளி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயமா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி மொபைல் ஃபோன் விலை குறையுன்றான். இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சவரனுக்கு 800ரூபாலேருந்து 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. தினசரி வாங்குகிற பொருள் விலையை எதையா குறைச்சானா? மக்கள் எப்பயோ வாங்குகிற பொருளோட விலைவாசியை குறைக்கிறதுன்றது இது என்ன மாதிரியான அரசுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க. பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள மாநிலங்கள் இந்த 3 மாநிலங்கள். ஆகவே பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள 3 மாநிலங்களுக்கு கூட எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. அப்போ ஒட்டுமொத்த கவனமும் ஆந்திரா பீகார் மேலே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த 2 பேரும் வாபஸ் வாங்கினான்னா மோடி கவர்மெண்ட்டு கவுந்துடும். பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னதான் உண்மை. இன்ஷூர் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு ஆண்டுக்காவது கவர்மெண்ட்டை 1 இயருக்கு இன்ஷூர் பண்ணிக்கிட்டார் மோடி. இது அப்படி பார்த்தா இது ரொம்ப ஷேம்லெஸ், வெக்கங்கட்ட பட்ஜெட். இது ஒரு 2 மாநிலத்துக்கு 36 மாநிலத்தில் 2 மாநிலத்துக்கு வாய் நிலத்துக்கு நீ அள்ளி கொடுப்பேன்னா இப்போ மற்றவங்களாம் என்ன லாலிபாப் சாப்பிட்டு போவாங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையான டாக்குமெண்ட். அந்த சென்சஸை எப்போ எடுக்க போகிறன்றதை பற்றி குடியரசுத் தலைவர் உரையிலையும் எதுவும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட்லையும் எதுவும் இல்லை. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். பட்ஜெட் மோடி 3.0வோட 1.0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். நிர்மலா சீதாராமன் ஒரு 7வது முறையாக ஒரு பட்ஜெட் இந்த வருடத்திற்கான ஆட்சியின் முதல் பட்ஜெட்டாக பார்க்கப்படுது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட். எல்லோராலும் இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேர் கூட சொல்லப்படலை. ஆந்திரான்ற பேர் சொல்லப்படுது, பீகார்ன்ற பேர் ஒரு 5 தடவை சொல்லப்படுது. அப்படின்னும் போது தமிழ்நாடு, கேரளா, மற்ற மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பெயர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இதில் முக்கியமாக பார்க்கப்படுது. முதற்கட்டமாக இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய அதில் அலசி ஆராய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் மேலோட்டமாக பார்த்தால் கூட இல்லை முதற்கட்டமாக பார்த்தனா தான் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ் பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய 7வது பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார். மோடி 3வது முறையாக பதவியேற்ற பிறகு மோடி 3.0வோட ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு. கடந்த முறை 4 மாதங்களுக்கு முன்பு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தார். ஏனெனில் நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்ததால். இப்பொழுது வெற்றி பெற்ற பிறகு ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்கிறதுனா நம்முடைய காங்கிரஸ் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தற்பொழுது தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அது கருத்து தான் சரியான கருத்து. பீகார் ஆந்திர பிரதேசத்திற்கு நிறைய நிதி உதவியை அள்ளி வாரி வழங்கியிருப்பதன் மூலம் தன்னுடைய ஆட்சி காலத்தை இன்ஷூர் செய்திருக்கிறது மோடி அரசு. பீகார் 12 எம்பிஸ் நிதிஷ்குமாரோட ஜனதாதள் யுனைடெட், சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு 16, அந்த 2 பேரோட 28 மெயின் அவங்க ஆதரவில் தான் மோடி கவர்மெண்ட் நிற்கிது. ஆகவே மொத்தம் சிறிய கட்சிகள் எண்ணிக்கையில் இந்த 2 மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் அவங்க கேட்டாங்க. ஸ்பெஷல் பேக்கேஜ்னு கொடுக்காட்டி இப்போ ஃபண்ட்ஸை வேறு பெயர்களை வாரி வழங்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவுக்கு 15,000 கோடி சிறப்பு நிதின்னு கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு சாலைகள் மேம்பாலங்களை கட்டுறதுக்கு, புனரமைக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு 26,000 கோடியும், பேரிடர் நிவாரணமாக 11,000 கோடி, 37,000 கோடி பீகாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகாருக்கு அதிகப்படியாக நிதியை ஒதுக்கியதன் மூலம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னது போல் தன்னுடைய ஆட்சிக்கான ஆயுளை உறுதி செய்து இன்ஷூர் காப்பீடு செய்திருக்கிறது மோடி அரசு. அகிலேஷ் யாதவ் வெளியில் பேசியிருக்காரு, இதே கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவர்கள் 2 மாநிலங்களுக்கு அள்ளி வழங்கி தங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பட்ஜெட்டின் சிறப்பம்சம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கிளாரிங்காக, பட்டவர்த்தனமாக, வெளிப்படையாக தெரியுது. நெருக்கடியா சார்? கடுமையான நெருக்கடி தான். ஏன்னா அவங்க 28 எம்பிஸ் இருக்காங்க. அந்த எம்பிஸ் அவங்க வாபஸ் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்குற அழுத்தம் காரணமாக தான் மோடி இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு இலாக்காக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப டம்மி இலாக்காக்கள் தான் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஒரு கட்சியோட ஆதரவில் அரசாங்கம் நிற்குதுன்னா ஊன்றுகோலாக அந்த 2 கவர்மெண்ட்டும் தான் கட்சிகளும் இருக்குன்னா அவங்களுக்கு அதிகப்படியான இலாக்காக்களை செழிப்பான இலாக்காக்களை கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்கல. சபாநாயகர் பதவி கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. டம்மி போஸ்ட், டம்மி இலாக்காக்களை கொடுத்துட்டு
ஆட்சி செய்யணும்னா அப்போ அவங்க மாநிலங்களுக்கு அவங்க கேட்குறதுல ஓரளவு அது கொடுக்கணும். ஆனால் இந்த நிதி உதவியாலலாம் அந்த மாநிலங்கள் தப்ப முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசத்தை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் வந்து 8 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் தள்ளாடிட்டு இருக்குது. இந்த 15,000 கோடியில் வந்து யானை பொறிக்கு யானை பசிக்கு சோளப்பொறி, இந்த அமௌண்ட்டெல்லாம் அங்கே ரஜினி பாஷையில் சொன்னால் ஜுஜுபி, அங்கே இது ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு அவங்க வந்து திருவோடியாந்திரத்தை ஒரு 3-6 மாதம் தள்ளி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இந்த நிதி உதவி அந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர்களுக்கு தற்காலிகமாக அவர்கள் மூச்சு விடுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். பீகாருக்கும் அதே நிலைமை தான். ஆனால் இந்த 2 மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்தது மூலமாக மற்ற மாநிலங்களை மோடி அரசு முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறதுன்றது தெளிவாகவே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேரே வந்து பட்ஜெட்டில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு கேட்ட இப்போ மெட்ரோ செகண்ட் ஃபேஸுக்கு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தார், சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம். ₹1 கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல. இன்ஃபேக்ட் தமிழகத்தின் 40 எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். இன்றைக்கி இவரே ஒரு தமிழர், பிறப்பால் ஒரு தமிழர் நிர்மலா சீதாராமன், ஆனால் தன்னை ஒரு தமிழர் என்று அவர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு தமிழ் பற்று கொண்ட பெண்மணி அவர். மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இப்போ பல மாநிலங்கள் பெயர் கூட குறிப்பிடப்படாமல் ஒதுக்கப்பட்டு, ஆந்திரா பீகாரை தவிர மற்ற எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு, எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கேரளா, தெலுங்கானா, எல்லாம், பஞ்சாப், ஆமாம், எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன கோலத்தில் இந்த பட்ஜெட்டை மோடி அரசு தயாரித்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஐ திங்க் வரும் நாட்களில் இந்த பட்ஜெட்டின் கோரமுகம் மேலும் அதிகமாக தெரிய வரும். மோடி பதவியேற்ற 11வது பட்ஜெட் இது. கண்டிப்பாக வந்து ஒருதலை பட்சமான பட்ஜெட். தேர்தல் கணக்குகளின்படி எந்த மாநிலங்களெல்லாம் தான் தோற்கடிக்கப்பட்டோமோ, மக்கள் தங்கள் முகத்தில் கரியை அள்ளி பூசினார்களோ, வஞ்சிக்கப்பட்டார்களோ, தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக மோடி உணர்கிறாரோ, அந்த மாநிலங்களின் முகங்களில் டன்னாக கரியை அள்ளி பூசி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். இதற்கு மோடியின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் இப்போ பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண உடனேயே மன் கி பாத் மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எல்லா டிவிலையும் அது ஓடுது. ப்ரெஸ்ஸுக்கிட்ட தான் பேசுவாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ். அதை தாண்டி அவர் வீடியோவில் பேசுகிறார். இது வழக்கம் போல் டைலாக் விடுறாரு, இது வந்து வளர்ச்சிக்கான பட்ஜெட் அப்படின்னு. வளர்ச்சிக்கான பட்ஜெட்னா மெயினாக மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி துறைக்கு அதிகப்படியான ஊக்கம் கொடுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வேலைவாய்ப்புக்கான பெரிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. எனவே இது வந்து மோடி அரசு தன்னுடைய ஆட்சியை கடந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த 2 கட்சிகளின் ஆதரவுடன் பதவியில் இருக்கிறதோ அந்த 2 கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வாரி வழங்கி இருப்பதன் மூலம் தன்னுடைய ஆயுள் காலத்தை இன்ஷூர் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். பீட்டர் ஃபோன் சொன்னதான் துல்லியமான அவதானிப்பு. சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையை வந்து பட்ஜெட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. எந்த மாதிரியான ஸ்கீம்ஸை சொல்கிறாரு அவர்? எல்லாத்தையுமே ஜென்ரலாகவே எதையுமே இது பண்ணாமல் மொத்தமாகவே சொல்லியிருக்கு. அது அப்படின்னா விரிவாக பேசணும். காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறத பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் வரவேற்கிறாருன்னு தான் அது பொருளாக. அதான் தெரியல, அப்படி எப்படி காங்கிரஸ் வரவேற்கிடும்? அது பீட்டர் ஃபோன் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் நிறைய இது இயற்கைக்கு விரோதமானது. பீட்டர் சொல்கிறது எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்குது. ப. சிதம்பரம் அவர்கள் எந்த அர்த்தத்தில் இதை சொன்னாருன்னு நமக்கு புரியல. ஐ திங்க் ரிப்போர்ட்ஸ் வர பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட்ஜெட் வெளியில் வந்து 2 மணி நேரத்தில் நம்ம பேச முடியாது. நம்ம இப்போ 2 மணி நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். பட்ஜெட்டுன்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு 12 மணி நேரமாக தேவைப்படும் நம்ம துல்லியமாக பேசுகிறதுக்கு. அது இல்லாமல் வந்து பட்ஜெட்டை பற்றி பேசுவது ஏன்னா ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அது. அதனால் அது பட்ஜெட் வந்து உடனே 2-3 மணி நேரங்களில் பேசுகிறதுன்றது வந்து கடினமான ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு பக்கம் சில சென்செக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் நான் வரேன். சென்செக்ஸ் வந்து ஸ்டார் மார்க்கெட் வந்து 1200 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. அதாவது வாஜ்பாய் கவர்மெண்ட்டு 1999 25 வருஷத்துக்கு முன்னால் பண்ண ஒரு பெரிய தவறு. அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேயும் அது 10 வருஷம் தொடர்ந்து. என்னென்னா 1947 ஆட்சிக்கு வந்த நாடு விடுதலை அடைஞ்ச 52லேருந்து மோடி நேரு கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பட்ஜெட் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் போடுவாங்க. அதை வந்து இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெள்ளக்காரங்காலத்துலேருந்து வந்தது அது. 5 மணிக்கு வந்து இங்கே நமக்கு 5 மணின்னா சாயங்காலம் அங்கே காலையில், அதனால் அவங்க நேரத்துக்கு நம்ம கொடுத்தோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அது அந்த விதத்தில் வடிவமைக்கல. 99 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்போ தான் வந்து மூடிடும். நீங்கள் பட்ஜெட்டை போட்ட பிறகு அடுத்து ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு அது கூல் டவுன் ஆகும். அதனால தான் வந்து ஈவினிங்கில் கொடுத்தாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் இந்தியர்கள் பாரத மாதாக்கு ஜெய், நான் வந்து வெள்ளக்காரன் பாலிசியை ஃபாலோ பண்ண மாட்டோம். அவன் 5 மணின்றது வெள்ளக்காரன் காலத்தில் லண்டனில் வந்து காலையில் 10 மணி, அதனால் அவன் 12 மணி, அதனால் நாங்கள் வந்து எங்கள் டைம் காலையில் 11 மணிக்கு. நாங்கள் அப்பயே சொன்னாங்க, அடா முட்டாளுகளா, இது வந்து வெள்ளக்காரன் வந்து அங்கே லண்டனில் காலையில் 12 மணி, இங்கே வந்து 5 மணி சாயங்காலம், அதனால் வந்து அவன் வசதிக்கு இங்கே வச்சான்றது கிடையாது, தவறான கணிப்பு. சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஷேர் மார்க்கெட் கூல் ஆகும், க்ளோஸ் ஆகும். நீங்கள் காலையிலேயே வச்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இமீடியட் இம்பேக்ட் இருக்கும். இதே சாயங்காலம் வச்சிங்கன்னா அடுத்த நாள் 12 மணி நேரத்தில்
ஒரு பெரிய அளவில் ஒரு நிசப்தம் நிலவும், ஒரு 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 பேலன்ஸ் உருவாகும். கேட்கல. அது வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வந்த அந்த காலையில் 11 மணின்றது மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேயும் தொடர்ந்தது, இப்பயும் தொடருது. ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த சரிவுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயமா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, மொபைல் ஃபோன் விலை குறையுன்றான். இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சவரனுக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. தினசரி வாங்குற பொருள் விலையை அதே குறைச்சானா? மக்கள் எப்பயோ வாங்குற பொருளோட விலைவாசியை குறைக்கிறதுன்றது இது என்ன மாதிரியான அரசுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு சொன்னீங்க சார், வேலை வாய்ப்பு பற்றி அதிக இது இல்லைன்னு. வேலை வாய்ப்புக்கு ஒரு பக்கம் அவங்க ஒரு இது ஒதுக்கியிருக்காங்க. ஆனாலும் நம்ம பார்த்தோம், சமீப நாட்களில் நம்ம பார்க்குறோம், குஜராத் போன்ற இடங்கள்லேயே வந்து ஒரே ஒரு 10 சீட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு 10,000 பேர் வந்து போய் நிற்கிறாங்க. ஆமாம். இது எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? இந்த வேலையை பற்றின எந்த அறிவிப்புமே இல்லை. சும்மா வாய்க்கு வந்தது 4 கோடி வேலை வாய்ப்பு அள்ளி விட வேண்டியது. போன பட்ஜெட்டில் விட்டது இப்பயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடி அள்ளினா போவாங்க. இந்த 10 வருஷமாக அவங்க விட்டதை பார்த்தீங்கன்னா 30-40 கோடி வேலை வாய்ப்பு வந்திருக்கும். நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கூட 1% கூட வந்திருக்காது. அதனால் இதெல்லாம் வந்து அள்ளி தெளிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்புறம் எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதாய விலை விவசாயிகளுக்கு, அதை பற்றி எந்த வார்த்தையுமே இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி வெளிப்பார்வைக்கு பார்க்கும்போது சாமானிய மனிதனோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றுற மாதிரி, விலைவாசியை குறைக்கிற மாதிரி எதுவும் இருக்கிறதா தெரியல. பெட்ரோல் டீசல் விலையை பற்றி எந்த பிரஸ்தாபமும் இல்லை. 2 வருஷமாக அதே விலையில் இருக்குன்னா அது பெருமைப்படுற விஷயம் இல்லை. சர்வதேச சந்தையில் விலை குறையும் போது நீ ஏற்றாமல் பழைய விலையிலே வச்சுருக்கிறத சாதனையாக பேசுகிறது அயோக்கியத்தனம். அதை தான் பேசி நடக்கிறாங்க பிஜேபியில் இருக்கவங்க. தங்கம் விலை குறைஞ்சதை சாதனையாக சொன்னால் அது ரொம்ப அபத்தமானது. அது யார் தினசரியாக போய் தங்கம் வாங்குறாங்க? கிடையாது. உங்களுக்கு வந்து ஆகவே பல விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் ஒரு நாளாவது நம்ம வெயிட் பண்ணணும் பேசுகிறதுக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில், நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில் நமக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த பட்ஜெட்டின் முக்கியமான சாராம்சங்களில் ஒன்று. அவங்களுக்கு தேவையான 2 மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்றது அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படும் சார்? அவங்களுக்கே அது எப்படி எதிர்வினையாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டால் போதுன்ற குறுகிய பார்வை மோடிக்கு வந்துடுச்சு. வழக்கமாக இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, பட்ஜெட் தாக்கல் பண்ணதுலேருந்து 6 மாதத்துலேருந்து 9 மாதங்களுக்குள்ளே எந்த மாநிலங்கள் தேர்தலுக்கு போதோ அந்த மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அல்லது ஓரளவாவது முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ளே 4 மாநிலங்கள் இந்தியாவில் தேர்தலுக்கு போகுது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர். இதில் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா தீவிரவாத தாக்குதல் அதிகமாக இருக்கிறதால அது இன்னும் தள்ளி போடுவானுங்க. இந்த 3 மாநிலம் இருக்குது. இந்த 3 மாநிலங்களுக்கு எதுவும் இல்லை. இதில் மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு ஸ்டேக்ஸ் அதிகம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னமும் பிஜேபி தாங்க. அடுத்த முறை பிஜேபி இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஹரியானாவில் பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஜார்க்கண்டில் பிஜேபிக்கு நல்ல ஹோப் இருக்குது. இந்த 3 மாநிலங்களில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள மாநிலங்கள் இந்த 3 மாநிலங்கள். ஆகவே பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள 3 மாநிலங்களுக்கு கூட எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. அப்போ ஒட்டுமொத்த கவனமும் ஆந்திரா, பீகார் மேலே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த 2 பேரும் வாபஸ் வாங்கினான்னா மோடி கவர்மெண்ட்டு கவுந்துடும். இல்லை, இது இப்படி எடுத்துக்கலாமா சார்? இந்த 2 பேரும் வந்து இப்போ ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படியும் எடுத்துக்கலாம். அதுதான் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்வீட் படித்தேன் நான். இது நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட்டா, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவோட பட்ஜெட்டானு. இது எப்படிங்க? நான் 36 மாநிலங்கள் உள்ள ஒரு நாட்டில் 2 மாநிலங்களுக்கு மட்டுமே வெளிப்படையாக அள்ளி வீசிட்டு ஒன்னோட தேர்தல் வரப்போகுதுங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, கடந்த பல வருஷங்களாக 40-50 வருஷமாக இந்திரா காந்தி காலத்துலேருந்து பட்ஜெட் போடும்போது அந்த பட்ஜெட்லேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எந்த மாநிலங்களுக்கு தேர்தல் அதிகமோ அல்லது 9 மாதங்களுக்குள்ளே தேர்தல் அதிகமோ, குறிப்பாக 6 மாதங்களுக்குள்ளே எந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வருதோ அந்த மாநிலங்களுக்கு சிறப்பாக நிதி ஒதுக்கீடுகள், திட்டங்கள் கொடுக்கப்படும். அதுவும் குரூஷியல் ஸ்டேட்ஸ். ஒன்றுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லாததை பற்றி பேசுகிறோம். அவங்க ஆளக்கூடிய, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள, இன்ஃபேக்ட் அவங்க ஜெயிச்சே தீரணும். மகாராஷ்டிராவில் பிஜேபி தோற்றுதுன்னா மோடி பதவி ஆட்டம் காணும். ஹரியானாவில் பிஜேபி தோற்றால் மோடிக்கு நெருக்கடி முற்றும். ஜார்க்கண்டில் பிஜேபி தோற்றால் இன்னும் அதிகமாக அது தேசிய அரசியலில் பிஜேபிக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். இல்லை, குறிப்பாக மகாராஷ்டிரா ஒன்றுமே இல்லைங்க அந்த ஸ்டேட்டுக்கு. அப்போ என்னென்னா இன்னைக்கு தப்பிச்சா போதும். நாயுடுவும் நிதிஷும் கழுத்தை நெரிக்கிறாங்க. இன்றைக்கி தப்பிச்சா போதும். தமிழ்நாட்டுக்கு செய்யலை, கேரளாவுக்கு செய்யலை, இப்படி நமக்கு வந்து தெரியுது. இதுக்கெல்லாம் கோபம் இருக்குது. அவங்களுக்கு தோற்றதுனால கோபம் இருக்குங்களா? மற்ற மாநிலங்கள் என்ன கோபம் சார்? அவங்க ஜெயிச்ச இடங்கள் அதுதான் அவங்க ஜெயிச்ச மாநிலங்களுக்கும் அவங்க செய்ய முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானாவில் 5:5 மொத்தம் 10 சீட்டில் 5-5. மகாராஷ்டிராவில் ஓரளவு ஜெயிச்சிருக்காங்க. ஜார்க்கண்டில் நல்லாவே ஜெயிச்சிருக்காங்க. 14 சீட்டில் 9 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஹேமந்த் சோரனை சிறையில் போட்ட பிறகு 9 சீட் அங்கே ஜெயிக்கிறாங்க. பிஜேபி செல்வாக்குள்ள மாநிலங்கள், இல்லை தேர்தல்களுக்கு போகிற மாநிலங்கள். பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா சார்?
பார்த்துக்கலான்றது இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது. அதை விட முக்கியமாக அவங்களால முடியல. ஏன்னா இவன் 2 பேரும் கழுத்தை நெரிக்கிறான். இல்லை, டிசம்பரில் நமக்கு ஒரு பேரிடர் வந்துச்சு, அதுக்கு எந்த விதமான நிதியும் இல்லை. நான் அதுக்கு கூட வரல, அதுக்கு அப்புறமா வரேன். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னா அதை புரிஞ்சுக்கலாம். அது அயோக்கியத்தனமானது, ஓரவஞ்சனை, கூட்டாட்சி தத்துவத்துக்கு உலை வைப்பது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா 40 சைபர் தொடர்ந்து 3 எலெக்ஷனாக சைபர், உனக்கு ஏன்டா நான் செய்யணுன்றான், அது எனக்கு புரியுது. அது அப்புறம் பேசுவோம். அவன் பவர்ஃபுல்லாக இருக்க ஸ்டேட்டில், அவன் ஓரளவு ஜெயிச்ச ஸ்டேட்டில், அவனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள மாநிலத்தில், இன்னும் 6 மாதத்துக்கு தேர்தல் வரக்கூடிய மாநிலத்துக்கு அவனுக்கு அவன் செய்யலைன்னா நமக்கு எப்படி செய்ய போகிறான்? கடும் நெருக்கடியில் மோடி அரசு இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த பட்ஜெட். ஏன்னா இவங்களால் அவங்க விரும்பினதை செய்ய முடியல. நிச்சயமாக மோடியோட இயல்பு தேர்தல்கள் வரக்கூடிய, ஏன்னா பிகாஸ் மோடி அண்ட் அமித்ஷா எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ். தேர்தல் வெற்றியோட அரசியல் ஆரம்பிக்குது, முடியுது. அவங்களுக்கு ஜெயிக்கிறவனை தான் மோடிக்கு பிடிக்கணுவாங்க. நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ்வாங்க. அந்த மாதிரி தான் மோடியோட பாலிசி. அப்படி இருக்கும்போது அடுத்த 3-6 மாதங்களில் வரக்கூடிய 3 மாநில தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா பொலிட்டிக்கலி மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு பிஜேபிக்குள்ளே உருவாகும். இப்போயே பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மோடியோட அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகும். ஒருவேளை மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் என்சிபி அலையன்ஸ் ஜெயிச்சிச்சுன்னா மோடிக்கு இதில் தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு சவால் உருவெடுக்கும். அதை மீறி அவர் இதை செய்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலான்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட முக்கியமாக அவர் நினைத்தாலும் சாதிக்க அலோகேஷன் பண்ண முடியல. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு சரிவாக பார்க்குறீங்களா சார்? ஒரு பெரிய சரிவு. மெஜாரிட்டியாக இருந்து பட்ஜெட்டை 10 வருஷம் தாக்கல் பண்ண ஒரு கட்சி இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் முதல் முறையாக ஒரு இதை தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி நாங்கள் யாருடைய நெருக்கடியிலும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை அவங்க சொன்னாலும், நிதிஷ் சந்திரபாபு நாயுடோட நெருக்கடி இல்லைன்னு சொன்னாலும், இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இந்த நெருக்கடி இருக்குன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? 100% யூ ஆர் ரைட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போதே மோடியின் நெருக்கடி நமக்கு நன்றாக புரிகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லா அரசாங்கங்களுமே இந்திரா காந்தி காலத்திலேருந்து, நேரு காலத்தில் அது இல்லை, அப்போ வேறு பாலிடிக்ஸ். இந்திரா காந்தி காலத்திலேருந்து, குறிப்பாக மோடியோட 10 ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்வதிலிருந்து 6 மாதங்களுக்குள் எந்த மாநிலங்கள், அது ஒரு மாநிலமோ 4 மாநிலங்களோ தேர்தலுக்கு போகிறது என்றால், அந்த மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள், சிறப்பு திட்டங்கள் இவையெல்லாம் இருக்கும். இந்த முறை மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா தேர்தல்களுக்கு போகின்றன. அந்த மாநிலங்களின் பெயர் கூட உச்சரிக்கப்படவில்லை. இதை அவர்கள் விரும்பி இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பணம் இல்லை. ஏன்னா இவன் 2 பேரும் கழுத்தில் கத்தியை வச்சு பிடிக்கிறான். அதனால் மொத்தத்தையும் அவங்க 2 பேருக்கு தார பார்த்துட்டாங்க. பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னதான் உண்மை. இன்ஷூர் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு ஆண்டுக்காவது கவர்மெண்ட்டை 1 இயருக்கு இன்ஷூர் பண்ணிக்கிட்டார் மோடி. இது அப்படி பார்த்தா இது ரொம்ப ஷேம்லெஸ், வெக்கங்கட்ட பட்ஜெட். இது ஒரு 2 மாநிலத்துக்கு 36 மாநிலத்தில் 2 மாநிலத்துக்கு வாசுவாய் நிலத்துக்கு நீ அள்ளி கொடுப்பனா, இப்போ மற்றவங்களாம் என்ன லாலிபாப் சாப்பிட்டு போவாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் மெட்ரோ விரிவாக்க திட்டத்துக்கு கேட்டார், இன்னும் பிற திட்டங்களுக்கு கேட்டார். ₹1 கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு. முக்கியமாக பேரிடருக்கு கொடுக்க. இன்னொன்று அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். பேரிடரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். என்ன பண்ணுறான், பேரிடருக்கு பேரிடரே இல்லைன்றான். பூர்வாஞ்சல் கிழக்கு மாநிலங்களுக்குன்னு கொடுக்குறான். பூர்வாஞ்சல் அந்த இதில், அதாவது அந்த பூர்வான்னா கிழக்கு, பூர்வா ஸ்டேட்ஸ் வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமு, இப்போ இந்த பக்கம் ஜார்க்கண்ட், அது பேர் என்ன உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ், இதெல்லாம் உள்ளே வந்துடுது. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் உள்ளே வரல, அதுவும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதுலேயும் பாகுபாடு, தனக்கு பிடிச்சவங்க பிடிக்கலன்னு. ஸோ வெளிப்படையாக இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவஞ்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றன. அண்ட் அவங்க தலையை காப்பாற்றிக்கிறது தான் இன்றைக்கி பிரதான கடமைன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறது மூலமாக மக்கள் ரொம்ப கேவலமாக பேசுவாங்களே, சுயநலமான அரசுன்ற பேசுவாங்களே, விமர்சனம் வருமென்ற பற்றின கவலையே அவங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டா போதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தமிழகத்தில் 40 எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தமிழகம் மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் இன்க்ளூடிங் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கக்கூடிய காரியத்தை தான் இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. இது எல்லாத்துக்கும் இதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். பெரும்பாலான அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விற்பனர்கள், அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் யாருமே கூட அதை பேசலைன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் குடியரசுத் தலைவர் உரையிலையும் அது இல்லை, இந்த பட்ஜெட்லையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எப்போ சென்சஸ் எடுக்க போகிறோன்றதை பற்றி எந்த அறிவிப்புமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க, அதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ் கடந்த 2011 எடுத்த பிறகு 2021 கொரோனாவால் தள்ளி போச்சு, தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்க போது. ஈவன் பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் கூட கொரோனா காலத்தில் இப்போ சென்சஸ் எடுத்துட்டாங்க. சென்சஸ் எடுக்கலைன்னா எந்த திட்டத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியாது. ஏன்னா எல்லா திட்டங்களையும், மத்திய அரசு உருவாக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து நடக்கின்றன. ஆகவே மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மாநில அரசு திட்டங்கள் எல்லாவற்றுக்கும், குறிப்பாக எல்லா மத்திய அரசு திட்டங்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையான டாக்குமெண்ட். அந்த சென்சஸை எப்போ எடுக்க போகிறன்றதை பற்றி குடியரசுத் தலைவர் உரையிலையும் எதுவும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட்லையும் எதுவும் இல்லை. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. யாருமே இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. இதையும் நாம் கவனத்தில் கொண்டு தான் இந்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டும். மொத்தத்தில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். நிர்மலா சீதாராமனின் கணவர் டாக்டர் பரக்கல பிரபாகரா இந்த பட்ஜெட் பற்றி தெளிவாக இன்னும் சில மணி நேரங்களில் ஓரிரு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனைவி எங்கெல்லாம் தவறு செய்தார் என்பதை கணவர் சுட்டி காட்டினால் கண்டிப்பாக அவர் சுட்டி காட்டுவார். அது இந்தியாவுக்கு நன்மை பயக்கும். கண்டிப்பாக மனைவி செய்ய தவறிய நன்மையை கணவர் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர் லுக்கின் சார்பாக நன்றி.